யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிறிஸ்மஸ் பிரியாணி பண்ண போகிறோம். பிரியாணி பண்ணுறதுக்காக அன்னியார் திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்க தான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறாங்க. பாருங்கள், நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறாங்க. அன்னியார் பக்கத்தில் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்போம். எவ்வளோ எண்ணெய் ஊற்றுனீங்க? 1/4 லிட்டர் எண்ணெய் ஊற்ற வேண்டும். 1/4 லிட்டர் எண்ணெய், 2 கிலோ அரிசி இன்றைக்கி பிரியாணி பண்ண போகிறீங்க, அப்படி தானே? சரி. இப்போது எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது. நமக்கு வேறு என்னென்ன ஜாமான்கள்லாம் வேணும்? பட்டை, லவங்கம், ஏலக்காய், இதெல்லாம் இப்போ இது இடத்துல போடணும். சரி. பச்சை மிளகாய், வெங்காயம்லாம் எடுத்து ரெடியாக வச்சு. இப்போ எவ்வளோ வெங்காயம் வெட்டி வைக்கணும் 2 கிலோ அரிசிக்கு? 2 கிலோ அரிசிக்கு ஒரு 1/2 கிலோ வெங்காயத்துக்கு மேலே. 1/2 கிலோ வெங்காயம் வச்சா சரியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, தக்காளி எவ்வளோ தக்காளி போட வேண்டியிருக்கும்? தக்காளி ஒரு 1/4 கிலோ தக்காளி போடும். 1/4 கிலோ தக்காளி அதுக்கு போடணும்னு சொல்கிறீங்க. இஞ்சி பூண்டு எவ்வளோ அரைக்க வேண்டியிருக்கும்? இஞ்சி பூண்டு 100 இஞ்சி 100 பூண்டு. 100 இஞ்சி 100 பூண்டு அரைச்சி வச்சுக்கிட சொல்கிறாங்க. அந்த பாருங்கள் நேர்களே, நமக்கு இப்போ பட்டை லவங்கெல்லாம் போட்டாங்க. அடுத்தால பச்சை மிளகாய், வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு நான் வதக்க வேண்டும். நல்லா நான் இப்போ தான் போட்டிருக்காங்க, இப்போ தான் வதக்க போகிறாங்க. இப்போ இந்த வதக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம இப்போ 2 கிலோ அரிசி சொன்னீங்க, நீ என்ன அரிசியில் பண்ண போகிறீங்க? இந்தியா கேட் அரிசியில். இந்தியா கேட் அரிசியா? யூனிட் அரிசி நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. சரி, 2 கிலோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வைக்கணும் சொல்லுங்கள். அது கப்பில் நம்ம அரிசி அளந்துக்கிடணும். சரி, 1.5 பங்கு வைக்கணும். 1க்கு 2 வைக்கக்கூடாது. 1க்கு 2 வைக்கக்கூடாது, குழஞ்சிடும். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்தியா கேட் அரிசி வந்து பாசுமதி அரிசி அப்படிங்கிறதுனால சீக்கிரம் குழஞ்சிடும். அப்படிங்கிறதுனால 1க்கு 1.5 தண்ணி வச்சா போதும் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ நமக்கு அடுத்தல என்ன போடுறாங்க? தக்காளி, அப்புறம் கறி. தக்காளியை போட்டாங்க, அப்புறம் கறியை போட்டிருக்காங்க. கறியை போட்டு நல்லா பாருங்கள். கறி வேறு என்ன மசாலா என்ன போட்டிருக்கீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறி போட்ட உடனே போட்டிருக்கீங்க. ஆமாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள். மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், அந்த 3 அதில் போட்டிருக்கீங்களா? மஞ்சத்தூள் சிறிதளவு தேவையான அளவு போட்டுக்கிட சொல்கிறீங்க. சரி, எல்லாம் போட்டிங்களா? போட்டாச்சு. இப்போ நமக்கு உப்பு எப்போ போடணும் மணி? உப்பு இப்போ போடணும். இப்போ உப்பு போட்டு தான் நல்லா வதக்கணும். கறியில் உப்புலாம் பிடிக்கணும்ல, அதிலே போடணும். உப்பு போட்டு நல்லா வதக்கணும். நல்லா இப்படி தான் வதக்கணுமா? 3/4 வேக்காடு வெந்த உடனே நம்ம தண்ணியை ஊற்ற வேண்டியது. இந்த 3/4 வேக்காடு எப்படி கண்டுபிடிக்கிறது? புதினா மல்லியில போட்டு வதக்கணும். புதினா மல்லியெல்லாம் போடணுமா? இப்போ நம்ம பண்ணுறது சிக்கன் பிரியாணி பண்ணுறோம். இது எவ்வளோ நேரம் வேக விடணும் அந்த சிக்கனை அது சொல்லுங்களேன். அதாவது டைம் சொல்ல முடியாது, ஒரு 3/4 வேக்காடு வெந்தால் போதும். அதாவது ரொம்ப வெந்துட்டுனா நார் மாதிரி ஆயிரும் கறி. ஓகே. அதனால அது நம்ம 3/4 வேக்காடு போட்டு, அது நம்மளுடைய கண் பார்வையில் தான். அதுதான் உங்களுடைய கைப்பக்குவம் அப்படிங்கிறது, எவ்வளோ வேக்காடில் அது பண்ணணும் அப்படிங்கிறது. அருமையாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு இது போடுறீங்களா? இது கரம் மசாலா. இது குழம்பு மிளகாத்தூள் போடுறீங்களா? சிறிதளவு பிரியாணி பவுடர். பிரியாணி பவுடர் சிறிதளவு போட்டிருக்கீங்க. ரொம்ப போட வேண்டாம், சிறிதளவு போட்டால் போதும். சிறிதளவு போட்டால் போதுமா? அது நம்ம கண் பார்வையில் தான் பார்த்து போட்டுருங்க எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது. பாருங்கள் நேர்களே, ஆமாம், அவங்க காரத்துக்கு ஏற்றாப்புல இங்கே சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறதுனால அவங்க காரம் கம்மியாக தான் போடுறாங்க. அதனால் நல்லா அந்த ஸ்மெல்லே நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக வந்துட்டுருக்குது. பிரியாணி பார்த்ததுமே அது சாப்பிடணும் போல் இருக்குதுங்க. பாருங்கள், இவ்வளோ அழகாக கிண்டிகிட்டு இருக்காங்க. இந்த மசாலாவில் போட்ட உடனே அந்த கறியில் அந்த மசாலா உள்ள இறங்கியிருக்கு பாருங்கள், அப்படி சாறு உள்ள இறங்கி பார்க்குறதுக்கே இவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ நம்ம கறி எவ்வளோ கறி போட்டிருக்கோம்? 2க்கு 2 போட்டிருக்கிறோம். 2க்கு 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ கறி நம்ம வாங்கியிருக்கோம். இல்லை வழக்கம் போல தான் போடணுமா, இல்லை கூடுதலாக போடலாமா? கம்மியாக போட்டாலே நல்லா தான் இருக்கும். போதுமானதாக இருக்கும், அதிகமாக போடக்கூடாது, அதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. 1.25 போடலாம், 1.5 போடலாம். ஓகே. இப்போ நல்லா கறி நல்லா வெந்து வருது. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கோம், அப்படி தானே? தண்ணி, அரிசி நினைவு வச்ச தண்ணியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அரிசியை தனியாக எடுத்து வச்சுக்கணும். மேலே தண்ணியை விட்டு அரிசி கழனி பிணைஞ்சு வச்சுக்கிடணும். அதில் கொஞ்சம் ஊறி போயிருக்கிறதுனால தான் அந்த தண்ணி நம்ம கம்மியாக ஊற்றுறோம். ஓகே. உடனே கழனி பிணைஞ்சு ஊற்றினா தண்ணி 1க்கு 2 ஊற்றணும். 1க்கு 2 ஊற்றணும். நம்ம பிசைஞ்சு வச்சதுனால, அரிசி கழனி பிணைஞ்சு வச்சதுனால நம்ம 1க்கு கம்மியாக தான் ஊற்றணும். சரி. அது ஊறும் அரிசி, அதனால நான் தண்ணி ஊற்றுறேன். அருமையாக கரெக்டான அளவு தண்ணி
இப்போ வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அண்ணன் வந்து டேஸ்ட்டு பார்க்காங்க. தண்ணி அதில் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கா அப்படின்ட்டு டேஸ்ட்டு பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் திரும்ப அரிசி அதில் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? நன்றாக தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் அரிசியை போடணும். சரி. அரிசியை போட்டு ஒரு கொதிச்சோன்னா மூடி வச்சுட்டு தம் கட்ட வேண்டியதான். ஓகே. தண்ணி நல்லா நான் சொன்ன மாதிரி தண்ணி நல்லா கொதித்து வருது. இப்போ அரிசி போடணும். அரிசி யார் வரிசை போட போகிறாளா? அரிசி போட்டாச்சு. நேர்களே நான் பிரியாணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரியாணி ரெடி ஆகிடும். அரிசிலாம் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், மசாலா சக்தி மசாலா பிரியாணி பொடி கொஞ்சம் போட்டிருக்காங்க. இது என்ன நெய்? அமுல் நெய் ஊற்றுன மாதிரி இருக்குது. அமுல் நெய் ஊற்றிருக்கீங்க. அமுல் நெய் ரொம்ப நல்லா இருக்குமா? அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குனாங்க. வருஷ இடத்துல ஏதோ ஊற்ற போகிறாங்களே. லெமன் சாறு ஊற்ற போகிறாங்களா? பிரியாணி ரெடி ஆகிடுச்சா? ஆமாம், லெமன் சாறு ஊற்றுறாங்க. பிரியாணி ரெடி ஆகுது. லெமன் சாறு எவ்வளோ போட்டிங்க? ஒரு எலுமிச்சை பழமா? கிட்டத்தட்ட பிரியாணி ஸ்மெல்லு நல்லா வர ஆரம்பிச்சிட்டு நேர்களே. இங்கே பாருங்கள், பிரியாணி அந்த அரிசி உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். அதான் நம்ம வந்து தண்ணி அளவாக வச்சோம்னா தான் அந்த அரிசி வந்து உடையாமல் வரும். நல்லா கிளறி விட்றாங்க. சைடில் மட்டும் கிளறி விடணும். நம்ம ஃபுல்லாக கிளறி விட்டிங்கன்னா அரிசி உடஞ்சிடக்கூடாது. ஒரு இலை போட்டு மூடி வைக்கணும். அவ்வளோதானா? மிக அருமையாக பிரியாணி பண்ணியிருக்காங்க. அண்ணியாருக்கு நன்றி. இந்த பிரியாணி கிறிஸ்மஸ் பிரியாணி சாப்பிட போகிறோம். மல்லி இலை மேலே தூவணும் கொஞ்சம். அப்படியா? இன்னும் இருக்கா பக்குவம்? மல்லி இலை மேலே தூவணும். வாழை நீக்கிட்டு தம் கட்டி வாழை நீக்கணும்னா மல்லி புதினா இதுக்கு மேலே தம்மு கட்டணுமா? ஆமாம், கட்டலை நீக்க தண்ணி கட்டணும். வாழை கட்டணும். சாப்பிட்டாச்சு. எல்லாம் சாப்பிட உட்காந்துருக்காங்க. அருமை. சாப்பாடுலாம் எப்படி இருக்குது? வேறு லெவலில் இருந்துச்சு பிரியாணி. ரைட்டு. வேறு மற்றவங்க கருத்துகள்? செம்ம. நன்றி நேயர்களே. இவ்வளோ நேரமாக கிறிஸ்மஸ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அடுத்ததாக புத்தாண்டு தினத்தில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது அம்பை.